கடந்த காலங்கள் முழுவதுமே இந்த கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற அநீதிகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் ராஜபக்சாக்கள். அங்கு இருக்கின்ற மட்டக்களப்பில் இருக்கின்ற கோணேஸ்வரியை குண்டு வைத்து தகர்க்கின்ற போது, இளைஞர்கள் தேடி தேடி அழிக்கப்படுகின்ற போது ராஜபக்சாக்களோடு கரம் கோர்த்து கொண்டிருந்த நபர்கள். அந்த ராஜபக்சாக்களோடு இவர்கள் ஒன்று சேர முடியும். யாழ்ப்பாணத்தில் அதே ராஜபக்சாக்களோடு சேர்ந்து முள்ளிவாய்க்காலில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுடைய முடிவுகளுக்கு, இசைப்பிரியாவினுடைய முடிவுகளுக்கு காரணமாகவும் அந்த நேரத்தில் கேபினட் மினிஸ்டராகவும் இருந்தவர் டக்ளஸ் தேவானந்தவர். அவரோடு இவர்கள் ஒன்று சேரலாம். அதனால் இந்த வகையான சித்து விளையாட்டுக்களை காட்டி தொடர்ந்தும் தமிழ் மக்களை ஏமாற்றலாம் என சாணக்கியன் போன்றவர்கள் நினைக்கலாம். ஆனால் தமிழ் மக்கள் இன்றைக்கு மாற்றம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த மாற்றத்தினுடைய விளைவு எதிர்வரும் காலங்களில் இவர்களுக்கு புரிய வரும், தெரிய வரும் என்று